காவல் நிலைய வாயிலில் அடிபட்ட நிலையில் இறந்து கிடந்த இளைஞர். இரவு காவல்துறையினர் அந்த இளைஞரை பிடித்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் என வழக்கு பதிந்து விசாரித்து வாகனத்தை பறிமுதல் செய்த நிலையில் காவல் நிலையத்தில் நடந்தது என்ன? மகனை அடித்தே கொன்றிருக்கிறார்கள், விசாரணை தேவை என கதரும் தாய். ஆம்புலன்ஸை மறித்து உறவினர்கள் பிரச்சனை செய்ததால் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு, பதற்றம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள கீழக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் 35 வயதான இளைஞர் ராம்குமார். ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நள்ளிரவு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக நெய்வேலி வடக்குத்து காவல்துறையினர் அவரை பிடித்து வழக்கு பதிந்ததோடு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். மது குடித்தவர்களிடம் அபராதத்தை செலுத்திய பிறகுதான் வாகனம் விடுவிக்கப்படும் என்ற நிலையில் போலீசார் அவ்வாறு பறிமுதல் செய்து வைத்ததாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் இரவு ராஜ்குமார் வீட்டிற்கு செல்லவில்லை. அதிகாலை ராஜ்குமாரின் பெற்றோருக்கு அந்த அதிர்ச்சி தகவல் செல்கிறது. ராஜ்குமார் வடக்குத்து காவல் நிலையத்தின் எதிரே சாலையில் இறந்து கிடக்கிறார் என அதிர்ச்சிகர தகவல் கிடைக்க பதறி அடித்துக் கொண்டு அந்த குடும்பத்தினர் ஓடி வருகிறார்கள். போலீசார் சாலையில் அவர் மர்மமான முறையில் அடிபட்டு கிடந்திருக்கிறார், அவரை இரவே அனுப்பிவிட்டோம், ஏதேனும் வாகனம் இடித்துவிட்டு சென்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ராஜ்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கதறி துடிக்கும் அவரது உறவினர்கள் அதிகாலை முதலே பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் குவிந்து பிரச்சனை செய்து வந்தார்கள். மேலும் ராஜ்குமாரின் உடலை எடுத்துச் சென்ற ஆம்புலன்ஸை மறித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட அவ்விடத்திற்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு 3 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவரது உடல் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. யாரு